எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் பாடுபட்டு தேசப்பா, முழுமொழி தாங்கி தேசப்பா, சிலுவையில் புகுந்தே தேசப்பா, சிலுவையில் தொங்குனே தேசப்பா. நீ சிலுவையில் தொங்கும் பொழுது 7 வார்த்தைகள் பேசி தேசப்பா, 7வது வார்த்தையை அகைன் பேசி திரும்பியும் சாட்சியும் தந்திரேன். அதுக்காக கோடான கோடி நன்றி தேசப்பா. நான் பேச போற இந்த நேரத்தை உங்களுக்கு கருத்தில் ஒப்படைக்கிறேன் தேசப்பா. நீர் பேசும் அடியை மறுத்துக் கொள்ளும். மீட்பு இயேசு மூலம் ஜெயித்து எழுந்திருக்க கொள்கிறேன். ஜீவன் தந்த நல்ல பிதாவே, நான் இன்னைக்கு பேசுறதுக்கு ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை இது ஒன்றும் சாதாரண வார்த்தை கிடையாது. நம்ம 6 வார்த்தை கேட்டிருக்கோம், இது 7வது வார்த்தை. 7வது வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. வாழ்க்கையில நம்ம எப்படி மாற்றுவோம், நம்மளோட வாழ்க்கையவே மாற்றுவோம். நம்ம ஒரு வெற்றி எப்படி ஏசப்பா வெற்றி பெற்றாரு, சிலுவையில எப்படி நம்ம அந்த வெற்றி அடைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46 எடுத்தவங்க வாசிங்க. அவரு எதுக்கு மகா சத்தமா சொல்லணும்? அவர் நினைச்சிருந்தா இப்படி இருந்துட்டு வலி தாங்க முடியல, தண்ணி குடிக்கல, அவ்வளவு அடிபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா சிலுவையில மட்டுமே 3 மணி நேரம் தூங்கியிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு, அவருக்கு உடம்புல தெம்பு இருந்திருக்காரு. அப்போ இந்த மகா சத்தமா ஆழ மனசுல இருந்து கட்சி சொல்ற அளவுக்கு ஏன் அவர் சொல்லணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அடிச்சவங்க எல்லாருமே மனுஷங்க, சாதாரண மனுஷங்க தான். இப்போ அவர் அடிச்சுட்டு இருக்கும்போது அவரை அடிச்சாங்க, மிதிச்சாங்க, இப்படி சாட்டையாளத்தை அடிச்சு இழுக்கும் போது சாதாரண பிஞ்சு வந்துச்சு. அதோட அவங்க நிப்பாட்டல, சிலுவையை தூக்கிட்டு போக சொன்னாங்க. தூக்கிட்டு போறப்ப பின்னாடி இருந்து எச்சரிக்கை பண்ணாங்க, மிதிச்சாங்க. தூக்கி சிலுவையில அடிச்சு வைக்கும் போது கூட இவ்வளவு பாடம் தூக்கும் போது அவர் உயிர் போகல. ஒருவேளை அப்ப போயிருந்தா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓ இவர்தான் கடவுளா, நான் யாரு மனுஷன், என் கையால செத்தாண்டா இவன். சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, நீ கடவுள் தானே, பிதாவோட குமாரன் தானே, உன்னை நீ காப்பாத்திக்க, இறங்கி போ, இறங்கி போ. போல ஏசப்பா போகல. அவர் நினைச்சிருந்தா அந்த வழி தாங்க முடியாம ஏழு கத்துறப்ப கூட அவர் உயிர் கொடுத்துருக்கலாம், ஆனா கொடுக்கல. அப்படி போயிருந்தா அவரோட நாமம் தூசிக்கப்பட்டிருக்கும். உரத்த சத்தமா சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க எரேமியால பார்க்கலாம். சாரி, யோவான் 10:17-18 சொல்லியிருக்கு, என் ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான், அதை நானே கொடுக்கிறேன். அவர் கொடுத்ததுனாலதான் மனுஷன் கையில போயிருந்தா அவர் மனுஷனா இருப்பாரு. அவரே பிதா கையில நாயாக ஒப்படைக்கிறார். நம்ம லோக்கல்ல நம்ம பேசுற மாதிரி ஏசப்பா சொல்லியிருந்தா என்னமா சொல்லியிருப்பாரு, டேய் நீங்க எடுத்தானே என் உயிர் போக்குறது, நான் பிதாவோட குமாரன் தான், நான் வந்த வேலை முடிஞ்சது, ஏசப்பா எனக்கு ஒரு கடமை கொடுத்துரு, பிதா எனக்கு ஒரு கடமை கொடுத்திருக்காரு, நான் அந்த கடமையை முடிச்சுட்டேன், இதுக்கு மேல நாங்க இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் வேலை முடிஞ்சுட்டு நான் பாட அனுபவிச்சுட்டேன், நிம்மதியா என் உயிரை பிதா கையில ஒப்படைச்சு அப்படி சொன்னதுனாலதான் அவரை கடவுளா ஏற்றுக்கிட்டாங்க. இல்ல அப்படின்னா உலகத்துல இப்ப எவ்வளவு ஊழியக்காரங்க இருக்காங்க, ஏசப்பா செஞ்ச அளவுக்கு பள்ளம் கூட அவங்க செய்யறாங்க, ஏசப்பா செஞ்சதை விட அதிகமாவே செய்யறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். பைபிளே போட்டு என்ன விசுவாசிக்கிறோம், நான் செய்வதை காட்டிலும் அவன் பெருசா செய்வான். அப்ப அவர் ஒருவேளை மனுஷன் கையில இறந்திருந்தாருன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், மனுஷன் அடிச்சு கொண்டா, அப்ப அவரும் மனுஷன் தான், ஊழியக்காரனா இவங்க கடவுளா மாத்திட்டாங்க, நம்ம அப்படி பின்பற்றி வரணும்னு இவங்க கடவுளா மாத்திட்டாங்க நம்ம நினைச்சிருப்போம். அதை நினைக்க கூடாதுன்னு தான் ஏசப்பா உரத்த சத்தமா சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்கள் காதல் கொடுத்து கேட்கணும், பிதாவே உமது கருத்தை நாமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு உரத்த சத்தமா. அவர் இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம செத்துருப்போம். சிலுவை சுமந்ததுக்கு முன்னாடி அவங்க அடிக்கும் போதே நம்ம செத்துருப்போம். சாதாரண மண்ணான மனுஷனா இருந்திருந்தா
அவர் மனுஷன் இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கடைசி அந்த வார்த்தையோட முடிச்சாரு. ஆரம்பத்திலையும் பிதா, எங்களையும் பிதா அப்படி சொல்லி முடிச்சாரு. சரி, அவர் கடவுள்பா, உலகத்துக்கு வந்ததுனால அவர் இந்த பாடம் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம தோணலாம். இல்லைன்னா இயேசுவை பத்தி நமக்கு தெரியறதுனால நமக்கு அது கேள்வி வராது. புரஜாதியார் யாராவது கேட்கலாம். அப்போ நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. நம்ம அவரை தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றோம். ஸ்டார்டிங்ல கூட ஒரு பாட்டு படிச்சாங்க, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சாங்க. அவர் உலக இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஆதாம் ஏவாள் உருவாகிறதுக்கு முன்னாடி, உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளாம் பாவம் செய்வோம். ஆதாம் ஏவாள் ஆப்பிள் கிடைச்சதுனால பாவம் வரல. எப்படினாலும் நம்ம பாவம் செய்வோம்னா அவருக்கு அப்பவே தெரியும் பிதாவுக்கு. அதனால உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே பிதா ஏசப்பட்ட ஒரு ஒப்பந்தப்பட்டாச்சு. அங்க பாரு, நீ போ, உலகத்துக்கு போ, நீ போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லலைன்னா கடவுள் இல்லை என்று மதிக்கேடன் சொல்லி பாவத்தில் மூழ்கி கொள்வான். நீ உள்ள போற இந்த பாடுல நீ அனுபவிக்கிறப்பா அப்படின்னு ஏசப்பா சொன்னார். அப்ப ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன சொல்லிருக்கலாம், நானே கடவுள் தான் ஏசப்பா வைக்கிறா, எனக்கு நான் போறேன் பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு பாட்டு தராதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அதை சொல்லல. நான் போறேன், இந்த மண்ணான மக்களுக்காக, மண்ணான ஜனங்களுக்காக கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, பாவம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிதான் உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. உருவாக்கி கடைசியில பூமிக்கு வந்தாரு. அவருக்கு இதுதான் நோக்கம்னு சொல்லி பிதா உங்களுக்கு கொடுத்த, நீ உலகத்துக்கு போறப்ப எல்லாரையும் நினைச்சிட்டு கடைசியில சிலுவையில் அடைஞ்சு நீ உன்னோட ஆவியை நீ என் கையில ஒப்படைக்க போற அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப ஏசப்பா வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ உலகப்பரமா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நான் லைஃப்ல இதை அச்சீவ் பண்ணணும், எனக்கு இப்படி ஒண்ணு இருக்கு, நான் ஒரு தொழில் பண்ணணும், நான் இந்த இதுல இது சக்சஸ் ஆகணும்னு உலகத்துல மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அட்லீஸ்ட் என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கமாவது இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அப்படி நம்ம அந்த நோக்கம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அந்த நோக்கத்தை நோக்கி ஓடும்போது ஒரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை இல்லை, பல வகையில பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சொல்றோம், ஏசப்பாக்கு கண் இல்ல, ஏசப்பாக்கு காது இல்ல, ஏசப்பாக்கு மூக்கு இல்ல. ஒரு லெவலுக்கு மேல ஏசப்பாவே இல்லடா, யாருமே கிடையாது, இருந்திருந்தா இனி இந்த அளவுக்கு விட்டுருப்பாரா அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அப்படி சொல்லும் போது அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் உலகத்துக்கு பிதா கொடுத்த நோக்கத்தை அவர் அடையிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு. சிலுவையை சுமந்தாருங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி எவ்வளவு அடிபட்டாரு. கூட இருந்தவங்க துரோகம் பண்ணாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் கூட இருந்தவங்க துரோகம் பண்ணுவாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் பேருன்னு ஒரு தருவான், இதே நான் சாப்பிட வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பேன். அது லவரா கூட இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், யாராவா இருக்கலாம். நான் சாப்பிட வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பேன். ஏசப்பாவுக்கு தெரியும், சூரியன் ஒதுக்கிறது சரி, சேவல் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை ஐயோ அவரா எனக்கு தெரியாதுப்பா, அவரு நான் சும்மா இல்ல அவர் கூட வந்தேன், நீங்க என்னப்பா அவர் கூட நீ கேட்டீங்க, ஏன் பயம்? ஏசப்பாவுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம், அவர் உண்மையான தெய்வம் நம்ம நினைச்சோம்னா நம்மளையும் தூக்கி சிலுவையில அடிச்சிருவாங்க. சிலுவையில மட்டும் அடிக்க மாட்டாங்க, ஆரம்பத்தில் அதை விட பெரிய கொடுமையை அனுபவிச்சுதான் சிலுவையில அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அவன் கைவிட்டான். யூதாஸ் சாதாரண 30 வெள்ளி காசு, ஒருவேளை அந்த காலத்துல அது பெருசா இருக்கலாம், இப்போ கோடிக்கணக்கில் இருக்கிற மதிப்புக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு கடவுளே காட்டி கொடுக்குற அளவுக்கு அவன் மாறினான். ஏசப்பாவுக்கு தெரியும் தானே, இவன் நீ காட்டி கொடுப்பான், இவன் என்னை மறுதளிப்பான்னு தெரியும். தெரிஞ்சு அவரே ஒரு கட்டத்துல தான் சொல்லியிருக்காரு, எப்பா நீங்க காட்டி கொடுப்ப, நீ என்னை மறுதளிப்ப. அப்ப ஏன் அவர் கூட வச்சிருந்தாங்க யாருக்கா தெரியுமா? இப்ப நம்ம யாரையாவது பழக்க வைக்கிறோம், நம்ம ஐயா கூட என்னை பழக்க வச்சிருக்காரு, என்னைக்குனாலும் இவன் என்னை காட்டி கொடுப்பான், இவனால நான் சிறுவையில சுமங்க, என்னை அடிப்பாங்க, என்னை சித்திரவதைப்படுத்துவாங்க, எல்லாம் தெரிஞ்சோம் நம்ம யாரையாவது நம்ம கூட வச்சிருப்போமா? வைக்க மாட்டோம். அப்ப ஏன் ஏசப்பா அவங்க கூட வச்சிருந்தாரு யாருக்கா தெரியுமா? பிதாவானவர் கொடுத்த நோக்கம் அவர் சிலுவையில் அறையணும்னு சொல்லி. மண்ணான மனுஷனோட புத்தி ஏசப்பாவுக்கு தெரியும். அது யூதாஸா இருந்தாலும் சரி, யூதாஸுக்கு பதிலாக வேற எவனாவது ஃப்ரெண்டா வச்சிருந்தாலும் அவனும் அதான் பண்ணியிருப்பான். இதுதான் மனுஷனுக்கும் ஏசப்பாவுக்கு இருக்கிற வித்தியாசம். அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூதாஸ் கூட வச்சுக்கிட்டாரு.
யூதாசே கூட இல்லைனாலும் எவனா இருந்தாலும் கண்டிப்பா காட்டி கொடுத்துருப்பாங்க. யாரா இருந்தாலும் காட்டி கொடுத்துருப்பாங்க. அதுதான் மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசம். அப்ப ஏசப்பாவுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது, அவ்வளவு பாடம் அனுபவிக்கும் போது, கூட இருந்து நம்ம காட்டி கொடுக்கும் போது மண்ணால நமக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பிரச்சனை வரும். ஏசப்பா தெளிவா சொல்லியிருக்காரு, பச்சை மரத்துக்கு இப்பாடுனா பட்ட மரத்துக்கு எப்பாடும். நம்ம அவர் பட்ட கஷ்டத்தையும் நம்ம யோசிக்காம சின்ன சின்ன இருக்கும். ஏசப்பாவுக்கு கண்ணு இல்லை, ஏசப்பா மனுஷனா, அவரு நான் ஏன் ஜோம் பண்ணணும், நான் ஜோம் பண்ண மாட்டேன், நான் ஜோம் பண்ணிட்டு தானே இருக்கேன், அவனை காட்டியும் நான் பயங்கரமா ஜோம் பண்றேன், நான் வாரத்துல 7 நாள் உபவாசம் இருக்கேன், நான் நைட்டு ஃபுல்லா படுத்துறது காவல் சொன்ன மாதிரி ராமனோதும் என் கட்டில் தண்ணீரால் ஈரமாயிட்டு அந்த அளவுக்கு நான் ஜோம் பண்றேன், ஏன் பாடு. அப்ப ஏசப்பா கிடையாது, நான் வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நம்ம ஆழ்மான சொல்றோம். அப்ப நீங்க யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சிலுவையில் அவர் அவ்வளவு பாடுபட்டாரு. எதுக்காக? இது அவர் கொடுத்த நோக்கம் நமக்காக அவ்வளவு பாடுபட்டாரு. அவரோட நோக்கத்தை அவர் அடையிறதுக்கு இவ்வளவு பாடுபடும் போது மண்ணான நமக்கு அவர் பட்ட பாடுல ஒரு முடியளவுக்கு கூட நம்ம படல. ஆனா அதுக்குள்ள அவ்வளவு பேசுறோம், அவ்வளவு நிந்திக்கிறோம். அவர் எவ்வளவு காயப்படுவோம், அவர் மனசு சிலுவையில் அரைஞ்சதை விட நம்ம பேசுறதுதான் அவர் அவ்வளவு காயப்படுத்தோம். ஏன்னா அவர் பட்ட பாடே நான் இவனுக்காக நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஒருத்தங்க நிற்கும். ஒருத்தனுக்காக நம்ம என்னவிட நான் இவனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றோம். அவன் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை வெறுத்துட்டா அப்படின்னாட்டே உனக்காக நான் இவ்வளவு பண்ணட்டா. அவர் ஏன் அவ்வளவு பண்றாரு? நம்மளால அவ்வளவு அனுபவிச்சிருக்காரு. நம்ம ஒரு எந்த இடத்துலயும் நிக்க கூடாது, நம்ம அவரோட சார்ந்தே தான் நிக்கணும். இன்னொன்னு, சரி பிதாவே ஏசப்பா கையில தான் ஆவியை ஒப்படைச்சாரு, நம்ம ஏன் ஏசப்பாட்ட போயிட்டு அது ஏன் பிதா கிட்ட போகணும்? நான் ஸ்ட்ரெயிட்டா பிதாவே போயிடுறேன், பிதா கிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டா போயிடுறேன் அப்படின்னு இந்த மண்ணான மூளை சொல்லும். அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பைபிள் தெளிவா போட்டு பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர், மூவரும் ஒருவர் தான். அது எப்படி மூவரும் ஒருவர்? புறஜாதியார்கள் கேட்பாங்க, அது எப்படி மூவரும் ஒருவர்? ஏன் நம்மளுக்கே அந்த சந்தேகம் வரும். அப்போ தண்ணி இருக்கு, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு. வெயில் காலத்துல அதை என்ன பண்ணி குடிக்கிறோம்? கூலிங்கா குடிக்கிறோம். குளிர் காலத்துல வெந்நீரா குடிக்கிறோம், இல்லைன்னா நார்மலா குடிக்கிறோம். அது 3 வகையா மாறுபடுது. ஆனா அதோட நிலைப்பாடு தான் மாறுதே தவிர அதோட தன்மை ஒண்ணுதான், தண்ணி. இதேதான் கடவுளுங்கிறவரு தண்ணி மாதிரி. அவர் நமக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை நிலைப்படுத்தி நமக்கு காட்டுறாரு. அதனால நாம ஸ்ட்ரெயிட்டா பிதா கிட்ட இருக்கோம்லாம், எதுக்கு எனக்கு இந்த ஏசப்பா? அவர் அவங்க பாடம் அனுபவிச்சிருக்காருங்க, அவர்கிட்ட தான் நம்ம போகணும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம ஏசப்பா கையை பிடிச்சோம்னா பிதாவின் கையை பிடிச்ச மாதிரி இருக்கிறதுலே பெரிய ஒப்படைப்பு எது தெரியுமா? பெரிய விசுவாசம் எது தெரியுமா? அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க. ஏசப்பா பாடுபட்ட அந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் ஏன் காட்டுறேன்னா மறுபடியும் பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்ப நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆள் மனசு சொல்லுங்க. நம்புறேன் கர்த்தர் சித்தமான சொல்லணும். பத்து நிமிஷம் சொன்னாங்க, அதுக்குள்ள முடிஞ்சளவு சீக்கிரம் 12 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன். இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை, அந்த மாதிரி தம்பிக்கு வந்த சோதனை போல வீடியோ தான் அவரே எடுத்துட்டாரு. வீடியோ பிளே ஆகுதுல, நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏசப்பா நம்மளை குறிச்சு ஒண்ணு எழுதியிருக்காருல்ல, நம்ம உலகத்துக்கு வரப்போற நமக்கு இதுக்கெல்லாம் நடக்கும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அப்போ அவர் பாடம் அனுபவிப்பாருங்க. இந்த உலகத்துக்கு வர முன்னாடி வெளிப்படுத்தல தெளிவா சொல்லுது, உலகம் தோற்றம் முதல் அழிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா உலகம் தோன்றும் போது அவர் வருவார்ப்பான்னு சொல்லலாம். அது என்ன? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி பிதா சொன்னது ஒப்பந்தம் என்ன? அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அப்போ பிதா ஏசப்பட்ட கூப்பிட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு காமிச்சிருப்பாருங்க, பாரு எப்படி அடிக்கிறாங்க.
அடி விழுதான் உனக்கு, இப்படிதான் உனக்கு விழும், இப்பெல்லாம் அடிப்பாங்க. மனசளவு நீ காயப்படுவ. ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டவங்க முத்தம் கொடுத்து காட்டி கொடுப்பான். என் உயிரே நீதாண்டா, அவனை விட்டு போவானேன்னு சொன்னவன் ஐயோ அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவான். மனசளவுல காயப்பட்டியா, இப்ப பாரு மனப்பளவுல உன்னை எப்படி எடுக்கிறான்னு. இதோட நீ நிப்பாட்ட மாட்டாங்க, உனக்கு இந்த பிரச்சனை நிக்காது. சிலுவையில தூக்கிட்டு போய் இவ்வளவு பெரிய ஆணை எடுத்து அடிப்பாங்க. எல்லாமே அவர் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கண்ணால பார்த்திருப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் வரணும்? வராது. அதுதான் பிதா என்னைக்குனாலும் நீ கைவிட மாட்டாங்க. அதான் விசுவாசம். இந்த பாட அனுபவிப்பன்னு தெரிஞ்ச ஒரு உலகத்துக்கு வந்தாருன்னா அதுதான் ஒப்படைப்பு. நம்ம சொல்றோம் என்ன ஒப்படைப்பு? பிதாவை உரத்த சத்தமா அவர் சத்தம் போட்டு பிதாவே உமது கைகளில் இந்த ஆவியை ஒப்படைக்கிறேன்னு அவர் உரத்த சத்தமா சொல்லி அவருக்கு ஆவியை ஒப்படைத்தாரு. இதுதான் ஒப்படைப்பு நினைக்கிறோம். அது இல்ல ஒப்படைப்பு. உண்மையான ஒப்படைப்பு நான் பாட அனுபவிப்பேன்னு தெரிஞ்சும் அவரை விட்டு நம்ம விலகாம இருக்கணும். அவர் பட்ட அந்த பாடலுக்கு 1% பட்டிருப்போமா? முடியளவுலையும் சின்னதாக தான் பட்டிருப்போம். ஆனா ஏன் நம்ம அவரை சிந்திக்கணும்? நம்ம ஏன் அவ்வளோ நம்ம எந்த அளவுக்கு அவரை தேடணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும், நமக்கும் ஒரு கோல் இருக்கு. ஆனா பிதா ஏசப்பாவுக்கு கொடுத்த கோல் மாதிரி ஏசப்பா நமக்கு ஒரு கோல் தந்திருக்காரு. என்ன கோல்னா 1 கொரிந்தியர் 9:16. மத்த எல்லாம் நான் வாசேன், இந்த ஒரு வசனத்தை எல்லாருமே வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:14. எல்லாருமே கொஞ்சம் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும். மைக்கு கொஞ்சம் கொடுத்தீங்களா? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருந்தது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வசனம் என்ன சொல்லுது? பவுலடியார் சொல்றாரு, சுவிசேஷம் நான் அறிவிக்கிறது எனக்கு புகழ்ச்சி இல்லை. நம்ம இப்போ சுவிசேஷத்தை நம்ம உலக பரமா அறிவிக்கிறோம்னா பாக்குறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன், முட்டாள், போய் வேலை பார்க்கறத விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான், ஏன் எங்களுக்கு கேட்டு போனா என்ன அப்படின்னு மட்டமா பேசியிருப்பான். அது வேற எங்கேயுமே போனா எல்லாத்தையும் விட்டு இங்க வந்துருக்கிறாரு. இவரை எத்தனை பேர் பேசியிருப்பாங்க? இவங்க கூட இருந்தவங்களோ இவங்க வயசு பசங்களோ அவங்க நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப இவரை மூஞ்ச பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, தேவையில்லாத வேலை உனக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன் எங்கிட்ட போனா என்ன, நீ ஜெபம் பண்ணாலும் உன் பாவம் பண்ணிக்க போனல, நீ பரலோகத்துக்கு போகல, அப்படியே உனக்கு இந்த தேவையில்லாத வேலை புகழ்ச்சியா இது தேவையில்லாத வேலை, நீ முட்டாள், பைத்தியக்காரன், நீ பண்றது முட்டாள்தனடா அப்படின்னு சொல்றது புகழ்ச்சியா இகழ்ச்சியா சொல்லுங்க. அப்ப பவுலடியார் சொல்றாரு, இது நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எனக்கு புகழ்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாவே சொல்றாரு, அதை நான் அறிவிக்க வேண்டியது என்னோட கடமை. பிதா இயேசுவுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கும் ஒரு கடமை இருக்கு. உலகப்பரமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை பத்தி நான் பேசிட்டேன். அந்த கடமை வரும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும்போது நம்ம ஏன் இயேசுவை இது பண்றோம், மறுதளிக்கிறோம். ஆனா அவர் பண்ணதோட உலகப்பரமாவும் நமக்கு இவ்வளவு இது இருந்தாலும் பிதா இயேசுவுக்கு கொடுத்த மாதிரி இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமை தான் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ. அப்ப இயேசுப்பா உலகத்துக்கு வந்ததுக்கு இன்னொரு ஒரு காரணம் கூட இருக்கலாம். கிறிஸ்தவங்களா இருக்கிற நீங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கணும். இது நம்ம மேல இருக்கிற ஒரு கடமை, தார்மீக கடன். இதை நீங்க உலகபுறமா உள்ள இதுல நீங்க என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணுங்க, ஒருத்தரையாவது ஆதாயம் பண்ணுங்க. ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆயிரத்துல 1% தான் அந்த ஒருத்தர் நான் சொல்றேன். அதையாவது நம்ம பண்ணுங்க. புறஜாதியாரை நீங்க சந்திக்கும் போது நம்ம முட்டாளம் தான் சொல்லுவோம். சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்து அவன் கஷ்டத்துல இருக்கும்போது அப்படி பேசி ஏசப்பாவை பத்தி சொல்லி புரிய வைங்க. அது நம்ம மேல இருக்கிற கடன். அதுக்காக தான் ஏசப்பா சிலுவையில இருந்தாரு, பாடுபட்டாரு. நம்ம அந்த கடனை செய்யாம புனித வீடு கொண்டாடுறதும் வேஸ்ட், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதும் வேஸ்ட், உயிர்த்தெழுதல் கொண்டாடுறதும் வேஸ்ட். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடன். உலகபரமான நோக்கம் இருந்தாலும் இந்த ஒரு நோக்கத்தையும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க.
ஏசப்பா கையில உங்களோட பிரச்சனையை ஒப்படைங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க உங்களோட கவலைகளை கஷ்டங்களை யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? உங்களை தேவைக்கு பயன்படுத்துற மனுஷன்கிட்டயா, இல்ல நீதான் எனக்கு தேவைன்னு சொல்லி வந்து பாட போச்சு சிலுவையில தொங்கினாரு அவர்கிட்டயா? அவர்கிட்ட உங்களோட பிரச்சனையை ஒப்படைங்க. அவர்கள் அந்த காரியத்தை ஜெயமா மாற்றி தருவாரு. சிலுவை இல்லாம உயிர் தருவது இல்லை, வலி இல்லாம மாற்றம் இல்லை, தோல்வி இல்லாம ஜெயம் இல்லை. ஏசப்பா கிட்ட ஒப்படைக்காத வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஏசப்பா கிட்ட ஒப்படைச்ச வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர நிம்மதியை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதனால உங்க எண்ணங்கள் சிந்தனைகள் யாவையும் ஏசப்பா கையில ஒப்படைங்க. இருக்கிற பிரச்சனையை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அதை சொன்ன இருக்கிற போராட்டத்தை அவர் கையில ஒப்படைச்சோம் அப்படின்னா, அவர் பைபிள தெளிவா சொல்லியிருக்காரு, என்னன்னா உங்களுக்காக நான் யுத்த பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஏன் நமக்கு இந்த போராட்டத்துக்கு ஏன் நின்றுச்சு? அவர்தான் அந்த உலகத்தையே படித்தவங்க என் கூட இருக்காங்க. நான் ஏன்னா கஷ்டப்பட்டோம், எதை படிக்க பார்த்துருப்போம் விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. இந்த நேரத்திலையும் எனக்கு பேசுறதுக்கு ஏசப்பா அந்த சாகியத்தை தந்ததுக்காக நன்றி. அன்பு பரலோக கல்பனை மேம்பட்டாவே நீ சிறுவில் பாடப்பட்டதை நான் பேசினேன் ஏசப்பா. நான் பேசுறேன், நீங்க இங்க பேச வச்சுங்க ஏசப்பா. இந்த மண்ணான மனிதனோட நாபால உமது வசனமும் உண்மை குறித்தின வார்த்தைகளோ தவறா சொல்லியிருக்கலாம், மாற்றி கூட நான் சொல்லியிருக்கலாம். அது தவறா இருந்தா இங்க இப்பவே மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா. என்னோட எண்ணங்கள் சிந்தனைகள் யாரும் உமது கரத்தில் ஒப்படைக்கணும் ஏசப்பா. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தர் பாடணும். நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், நீங்க சிலுவையில சுமந்தீங்க ஏசப்பா. இனிமேல் படப்பட கஷ்டத்துக்கு நீங்க சிலுவையில சுமந்ததை பேசணும்ப்பா. மீட்பர் ஜீவன் தந்த நல்ல பேராவே. அப்படியே நான் ஒரு சாட்சி சொல்லிடுறேன். எதுக்கு இந்த சாட்சி சொல்றேன் அப்படின்னா, ஒப்படைச்சா நமக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியும்ல. அப்போ இந்த சாட்சி, இந்த ஒப்படைப்புக்கான சாட்சி எத்தனை பேர் நினைக்கிறீங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த வேலையில் நிற்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்களா, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இதான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட். சத்தியமா சொல்றேன், இதான் வாழ்க்கையில ரொம்ப நாளா ஏசப்பா நான் 9 வாரத்தை நான் எங்கேயாவது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்கேயுமே நான் வாய் திறந்து கேட்கல. கேட்டாதான் கிடைக்கும், நான் வாய் திறந்து கேட்கல. நம்ம சபையில இருக்கிறவங்க மூலியமா, நம்ம சபை ஊழியர் மூலியமா நீ பேசணும், கண்டிப்பா பேசணும்னாங்க. எனக்கு ஒரு தயக்கம். சரி ஓகே, நம்ம ஆசைப்படுறோம்ல, கிடைச்சி பேசிடுவோம். சரி ஓகே பேச போறேன். டிப்ரெஷனே பண்ணல. ஏன் பண்ணலன்னா, ஏசப்பா என் கூட இருந்தா நான் அங்க போயிட்டு ஒரு தயக்கம் எல்லாம் பேசுவேன். எங்க வீட்டுல எங்க அப்பா சொன்னாங்க, என்ன பெத்த தாயை எங்களை நம்பிக்கை இல்லாம சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோ, ஃபுல்லா எழுதி ஃபர்ஸ்ட் டைம் நீ பாட்டுக்கு வார்த்தையை மாற்றி விட்டீங்கன்னா பைபிள் இருக்குப்புறம் இதுக்குள்ள பட்டயம், நீ மாற்றி பேசிட்டீங்கன்னா அது மாறிடும். அதே மாதிரி நமக்கு ஒரு பதட்டம் நீ குச்சி குச்சி பேசிடுவ, அப்படியே பார்த்து படிச்சிட. அப்ப நான் சொன்னேன்னா, நான் ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்டிங் போல, ஸ்கிரிப்ட் எழுதி நியூஸ் பேப்பர் வாசிக்க போல, நான் வசனத்தை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். ஆவியானவர் உண்மை உள்ளவர், அவர் என் கூட இருக்காரு, நான் நம்புறேன். நான் பேசுவேன், எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்னு நான் என்ன பேச போறேன்னு ஸ்கிரிப்ட் எழுதல, என்னென்ன பேச போறேன்னு யோசிச்சுட்டு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதிகாரத்தை மாற்றி சொல்லிட்டோம்னா அது கொஞ்சம் இதாயிரம் சங்கடமாயிருமே அப்படின்னு அதிகாரத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ குறிச்சு இது பண்ணேன். நான் ஏசப்பா கையில ஒப்படைத்தேன். முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன், ஏசப்பா இந்த நேரத்தை உங்களது கருத்தில் ஒப்படைக்கிறேன், நீர் பேசும் அடியை மறுத்துக்கணும். என்னோட ஒப்படைப்பு அவர் ஏற்றுக்கிறாரு. நீங்களும் உங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கையில ஒப்படைங்க. கண்டிப்பா சாட்சியா மாறுவீங்க, சாட்சியா மாறப்படுவீங்க. ஒப்படைப்பு முழு மனசா இருக்கணும். ஏசப்பா பக்கத்துல இருந்து அரை மனசா ஒப்படைக்கிறீங்க, முழு மனசா ஒப்படைங்க, சாட்சிகளா மாறுவீங்க. ஜெயம் கொடுக்கிற இயேசு சோத்திரம். ஆமென்.